அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கு மிக்க நன்றி. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல தேர்தல் ஆணையமானது பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி நடத்துவதாக அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. பதிவான வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணுவதாகவும் ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தளவுல அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற பத்தியா நம்ம பார்க்க போறோம். மோகன் வணக்கம். நேர்மின் குரல் நேயர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை எப்படி புறக்கணிப்பது, அதற்கு என்ன காரணத்தை சொல்வது, இல்ல கடந்த முறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலப்ப என்ன காரணம் சொல்லி புறமுதுக காட்டி ஓடணுமோ அதே போல ஓடி விடலாமா அப்படின்ற எண்ணத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணிப்பார் அப்படின்றது நம்மளுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கடந்த முறை நடந்துச்சு. மறைந்த EVKS இளங்கோவன் அவர்கள் போட்டிட்டு அங்க வெற்றி பெற்றாங்க இல்லைங்களா? அப்ப வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாரு. எப்படின்னா, கொங்கு மண்டலம் என்னுடைய கோட்டை, கொங்கு மண்டலத்துக்குள்ள எப்ப தேர்தல் வந்தாலும் அது இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, நான் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட வேலையில ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது அப்பொழுது வந்தது. ஒரு பலி ஆடாக அன்றைய காலகட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவு வேட்பாளராக தென்னரசு அவர்கள் களம் கண்டார். நம்ம அனைவருக்குமே தெரியும். தேர்தல் முடிந்தது. தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டது. 10 சுற்றுகள் வரை டெபாசிட் வாங்கல. அதிமுக 10 சுற்று வரை இரட்டை இலை சின்னத்தை வச்சுக்கிட்டு டெபாசிட் வாங்கல. அந்த தென்னரசு அவர்கள் உடன் பயணித்தவங்க பூரா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கடைசியா ஒற்றை மனிதராக 12 சுற்றுகள் 13 சுற்றுகள் வரை பார்த்துட்டு ஒரு வழி இல்லாம விரக்தியின் உச்சத்துக்கே போய் வெளியில தனிநபராக வெளியில போனாரு. அதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலோடு விளவங்கோடு சட்டமன்ற தேர்தலுடைய இடைத்தேர்தல் நடைபெற்றது. வெறும் 5000 ஓட்டு வாங்கினாரு. நமக்கு தெரியும். அதற்கு பின்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல சுத்தமா புறக்கணிச்சுட்டு நான் யாருக்குமே ஆதரவு தெரிவிக்கலன்னு சொல்லி ஓடினாரு. ஆனா அதிமுக வாக்கையும் திமுகவிற்கு மடைமாற்றம் பண்ணதுதான் மிச்சமா இருந்துச்சு. இப்படிப்பட்ட வேலையில இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது தற்பொழுது மீண்டும் வந்திருக்கிறது. அதே கொங்கு மண்டலத்துல. இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு? கடந்த முறையே கண்ணன் குலத்தான்னு சொல்லிட்டு கடிதாசி போட்டு டெபாசிட் வாங்க முடியல. இந்த முறை மீண்டும் அதே கடிதாசி போட்டாலும் யாரும் நமக்கு ஓட்டு போட போறது இல்ல. கடந்த முறையாவது டெபாசிட் வாங்கியாவது மானத்தை காப்பாத்தணும். இந்த முறை டெபாசிட் கூட வாங்க முடியாது. ஆகையினால இந்த தேர்தலை எப்படியாவது புறக்கணிக்க வேண்டும் சொல்லிட்டு அவரு பாடுபடுவாரு. போன முறை களத்துல நிற்கும் போது எடப்பாடி பழனிசாமி கையில இரட்டை இலை சின்னம் இருந்தது. இப்ப இந்த இரட்டை இலை சின்ன வழக்கு தேர்தல் ஆணையம் கையில போயிருக்கு. தேர்தல் ஆணையம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் ஒரு இறுதி உத்தரவு இன்னும் பிறப்பிக்கல. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் ஆணையத்தை அணுகி எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுங்க அப்படின்னா, ஏற்கனவே திண்டுக்கல் சேர்ந்த சூரியமூர்த்தி அவர் அந்த அவருடைய வழக்குலதான் இப்ப எல்லாமே மாட்டி இருக்கு. இப்ப எடப்பாடி பழனிசாமி இரட்டை இலை சின்னத்தை கொடுங்க அப்படின்னா, நான் இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு கொடுக்க கூடாது, அதை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். எந்த விதமான விசாரணையும் நடத்தாம நீங்க எடப்பாடி பழனிசாமி கையில இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க கூடாதுன்னு கண்டிப்பா தேர்தல் ஆணையத்தை அணுகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. கண்டிப்பா அணுகுவாகணும்னு நினைக்கிறேன். ஆனா இரட்டை இலை சின்னம் இருந்துமே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சவரு இந்த வட்டம் எடப்பாடிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கிறதே சிக்கலா இருக்கும் போது இந்த இடைத்தேர்தல்ல அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் காட்டுவார்கள்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு இடியாப்பு சிக்கல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் தேர்தல்ல ரெட்டலை சின்னத்தோட போய் நின்றாலும் டெபாசிட் வாங்க முடியாது. சரி, தேர்தலை புறக்கணிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கண்டிப்பாக தேர்தல் களத்துக்கு போறேன்னு சொல்ற பட்சத்துல ரெட்டலையை கோரி தேர்தல் ஆணையத்துக்கு போவாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வழி இல்ல. அவரும் ரெட்டலையை கோரி ஒரு வேட்பாளர் நிறுத்தி அவரு அங்க போக வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படி போகும்பொழுது சின்னம் முடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எங்கு இரட்டை இலை சின்னம் பிறந்ததோ, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்துல முதல்ல இரட்டை இலை சின்னமானது பிறக்கிறது. இப்ப அதே திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த வழக்குல மீண்டும் இரட்டை இலை சின்னம் உரியவர்களிடத்திலே, நல்ல தலைமை இடத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சின்னத்தை முடக்க வேண்டும் என்று நினைத்து மீண்டும் தேர்தல் ஆணையத்துக்கு போய் எனக்கு தான் சின்ன வேணும், நான் தான் ஒற்றை தலைமைன்னு சொல்லி போனாரு அப்படின்னா சின்னம் முடங்கும். அதற்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற சுயநலவாதி தான். சரி, சின்னமே முடங்குது. இல்ல, இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு அப்படின்னா, நம்ம போய் சின்னத்தை கேட்டாதானே, நம்ம சின்னத்தை கேட்காமலே நம்ம தேர்தலை புறக்கணிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சின்னம் நமக்கானது அப்படியே இருக்கும்னு சொல்லி கூட நினைக்கலாம்ல. அப்படிலாம் நினைக்க வாய்ப்பே இல்ல. அவருக்கு தெரியும் கடந்த முறை ஈரோடு கிழக்குல எதற்காக சின்னத்தை கேட்டு எதற்காக களத்துக்கு போனாரோ அதே காரணம் தான் இப்ப இருக்கு. ஏன்னா ஈரோடு கிழக்கு கடந்த முறை
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெட்டலை சின்னத்தை கேட்டு போனாரு. அப்போது தமிழகத்தினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கழக ஒருங்கிணைப்பாளர்கள்ட்ட கேட்டு, அண்ணா நீங்க விட்டு கொடுங்க, சின்னத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, அவர் கொங்கு மண்டல என்னுடைய கோட்டம்னு சொல்றாரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில அவங்களுக்கு ரெட்டலை சின்னம் ஒதுக்கப்பட்டது. அதற்கு பின்பு அதையே பேஸா வச்சு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையே ரெட்டலை சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க. அப்படிப்பட்ட வேலை இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு வெகு காலம் இல்ல, இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. ஏறக்குறைய 1 வருஷம் 3 மாதங்கள் தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த ரெட்டலை சின்னம் நமக்கு உரித்தானதாக, நமக்கு தான் சொந்தம்ன்றதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியும் வருவாரு. ரெட்டலை சின்னத்தை வந்து ஐயா கேட்கும்போது அவரு வருவார், எனக்கு ரெட்டலை சின்னம் வேணும்னு சொல்லிட்டு. அப்ப இடியாப்ப சிக்கலா மாறும். அதிமுக 1 அதிமுக 2ன்னு சொல்லிட்டு தான் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி வந்தாலும் யாருக்கு லாபம், யார் தலைமை வந்து அங்க உறுதிப்படுத்தப்படும்? எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை சின்னத்தை வச்சே டெபாசிட் வாங்க முடியல. ஐயா ஓபிஎஸ் அவரும் சுயேட்சை சின்னத்துல ராமநாதபுரம் மாவட்டத்துல 10 நாளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட ஒரு சின்னத்துல 3 லட்சம் வாக்கு வாங்கி அதிமுகவினுடைய தலைவர் நான் தான், மக்கள் விரும்பக்கூடிய தலைவர் நான் தான் சொல்லி நிரூபிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த பொது சின்னத்துல ஈரோடு கிழக்குல கழக ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்தும் பொழுது யாருக்கு சாதகமாக இருக்கும்? திமுக வேட்பாளர் ஓட அதாவது சொல்ற மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதற்கு முன்பு கட்சியுமே ஐயாட்ட வந்துருமே. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைப்பாரு அப்படின்னா, நம்மள்ட்ட கட்சி கொடி சின்னம் எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்கு. போன முறை பாராளுமன்ற தேர்தல வேற நம்ம வந்து ஏஃபார்ம் பிஃபார்ம்ல வந்து கையெழுத்து போட்டுட்டோம். அதனால தேர்தல் ஆணையம் வந்து இந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்க மாட்டாங்க, நம்மள்ட்டே வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? அவர் அந்த ஐடியால தான் இல்ல இப்ப அதான் அவருக்கு தெளிவுபடுத்தணும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்னால் பயணிக்கக்கூடிய அனைவருக்குமே தெளிவுபடுத்த வேண்டியது நம்ம கடமை. கடந்த முறை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னமானது எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு ஒதுக்கப்பட்டதற்கு முழு காரணம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அதை டெல்லியில இந்த வழக்கு விசாரணை நடந்த பொழுது அண்ணன் புகழேந்தி அவர்கள் கூட கொஞ்சம் கோபமாக உரிமையில ஐயா அவர்கள் மீது உரிமையில ஒரு கோபமாக கூட சொல்லியிருந்தாரு. அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் மட்டும் ஒரு 10-15 நாடாளுமன்ற தொகுதியில கேண்டிடேட் போட்டு ரெட்டலை சின்னம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு அப்படின்னா சின்ன அன்னைக்கே முடங்கி இருக்குங்க. ஆனா அண்ணன் என்ன சொன்னாரு, ரெட்டலை சின்னம் என்னால முடங்கிடக்கூடாது, சின்ன எக்காரணமும் முடங்க கூடாது, சின்ன முடங்காமலே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு என்ன வழியோ அதை நம்ம செய்வோம்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் மீது ஒரு சிறிய வருத்தம் சொல்லி சொன்னாரு. இப்ப ஈரோடு கிழக்குல ஐயா வந்து ரெட்டலையை கேட்கும்போது எடப்பாடி பழனிசாமி ரெட்டலையை கேட்கும்போது தேர்தல் ஆணையத்துல அதிமுக பொறுத்தளவுக்கு டிசம்பர் 2026 வரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படித்தான் இருக்கிறது அந்த பதிவேட்டுல. அப்படி இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் ஜாயின்ட் கோஆர்டினேட்டருக்கு. அப்படி இருக்கும்பொழுது யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும், சின்ன முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அந்த சூழ்நிலை உருவாக்குறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அது தெரியாம அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க தான் ஏஃபார்ம் பிஃபார்ம்ல கையெழுத்து போட்டு எல்லாமே தற்காலிகம். இல்ல இருந்தாலுமே வந்து இப்ப இடைக்கால தீர்ப்புகள் கூறாம எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமா தானே இருக்கு. கட்சி பயன்படுத்துறாரு அப்படிங்கல நாங்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம்ல. இல்ல நான் திரும்பவும் அதுதான் ஞாபகப்படுத்துறோம். நீங்கள் வாங்கிய தீர்ப்புகள் பூரா இடையீட்டு மனுக்கள் வாயிலாக இடைக்காலமாக இடைக்கால நிவாரணமாக அப்படித்தான் வாங்கியிருக்கீங்களே ஒழிய முழுமையான ஒரு தீர்ப்பு உங்களுக்கு கொடுக்கல. ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் சூட் வழக்கு சிவில் வழக்கு இன்னும் முடியல. இல்ல எடப்பாடி பழனிசாமி இடையில வந்தவர் தான். அதான் இடைச்சர்களாக வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இடையீட்டு மனுக்களாக பெறப்பட்ட இடைக்கால தீர்ப்புகளை வைத்துக் கொண்டு இடைக்கால தலைமையாக பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. விரைவில் இந்த சிவில் வழக்குக்கு கட்டுப்பட்டதுதான் இந்த இடைக்கால தீர்ப்புகள் பூராமேன்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் ஒரு அக்கண்ணா வச்சிருக்கு. தேர்தல் ஆணையமும் இது இறுதி தீர்ப்பு, அதாவது சிவில் வழக்குல இறுதி தீர்ப்பு அதற்கு கட்டுப்பட்டதான் இது பூராமேன்னு சொல்லிட்டு தான் அவங்களுமே தேர்தல் ஆணையமும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இப்ப என்ன அவருக்கு சிக்கல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குன்னா, தேர்தல் ஆணையம் சென்னை உயர் நீதிமன்றமானது 4 வாரத்திற்குள்ளாக இரட்டை இலை சம்பந்தமாக நீங்க வந்து ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு தீர்ப்பு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த அந்த வழக்கின் அடிப்படையில தான் இந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேளையில இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்திருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய தலைமைக்கு முடிவுரை எழுதக்கூடிய காலம் கணிந்து விட்டதோ என்றுதான் நமக்கு என்ன தோன்றுகிறது. உச்ச நீதிமன்றத்துல கூட இந்த அதிமுக வழக்கு போகும்போது இந்த கட்சியினுடைய உரிமை வந்து யாருக்குங்கிறத நீங்க வந்து மூல வழக்கினுடைய தீர்ப்பை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கிறலாம், மூல வழக்குல வச்சு நீங்க பாத்துக்குங்க. ஆனா இங்க கொடுக்கக்கூடிய உத்தரவுகள் எதுவுமே வந்து கீழமை நீதிமன்றங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகளுக்கு கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்லிதான் அங்கேயே வந்து சொல்லி இருக்கிறாங்க. இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து தேர்தல் ஆணையத்திலையும் ஒரு கிடுக்குப்படியா ஒண்ணு போட்டு வச்சிருக்கிறாங்க. கட்சி நான் தான், சின்ன எனக்கு தான், நான் தான் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். 2026 டிசம்பர் வரைக்குமே வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருக்கான அந்த பதவிக்காலம் நீடிக்குது. எங்களுக்கு வந்து கட்டாயம் இந்த சின்னத்தை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வந்து பதிமனுவும் தாக்கல் பண்ணிருக்காங்க. இப்ப தேர்தல் ஆணையம் எந்த மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க? தேர்தல் ஆணையத்தை பொறுத்த அளவுக்கு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கு என்பது இடைக்கால நிவாரணமாக நடைபெற்ற ஒரு வழக்கு தான். அதனுடைய முடிவு தேர்தல் ஆணையத்தை எக்காரணம் கொண்டும் கட்டுப்படுத்தாது. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் காமிச்சிருக்காங்க, நீங்க இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா நீங்க தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு.
தேர்தல் ஆணையத்திற்கு போகும்போது கட்சியினுடைய விதிகளை பார்த்துதான் அவங்க வந்து முடிவை எடுப்பாங்க. இப்போ ஒரு தலைமையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, நான் வந்து பொதுச் செயலாளருங்க, என்னை வந்து பொதுச் செயலரா எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் போய் அங்க வந்து கொடுத்திருக்கிறாரு. தான் சார்ந்த அந்த அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு போய் சமர்ப்பிச்சிருக்காரு. இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லும், உங்க கட்சியினுடைய விதி என்ன, தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அதுதான் கட்சியினுடைய விதி. நீங்க பொதுக்குழு செயற்குழு உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அந்த விதியை நான் மாத்தி அதன் அடிப்படையில 10 மாவட்ட கழக செயலர் முன்மொழிஞ்சு 10 மாவட்ட கழக தெரிஞ்ச வழிமொழிஞ்சு அதன் அடிப்படையில் நான் தலைமையா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தான் ரெட்டல்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதற்கு முன்பே கடைக்கோடி தொண்டர்களால் கட்சியினுடைய உறுப்பினர்களால் ஒற்றை ஓட்டு இரட்டை தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு கட்சிக்கு தலைமையாக பொதுச் செயலாளருக்கு இணையான அதிகாரத்தை 2026 டிசம்பர் வரைக்கும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை இருக்கும் பொழுது எதற்காக நீங்க சட்ட விதிகளை மாத்துனீங்க அப்படின்ற கேள்விய உறுதியா தேர்தல் ஆணையம் எழுப்பும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பதில் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது கட்சியை பொறுத்த அளவுக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர், நம்பர் 1 பொசிஷன் ஒருங்கிணைப்பாளர், நம்பர் 2 இணை ஒருங்கிணைப்பாளர், அப்படித்தான் அரை ஓட்டு ஆளுக்கு அரை ஓட்டு தான். அப்படி அரை ஓட்டை வச்சிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பினருக்கு மட்டும் எப்படி நாங்க இரட்டை இலையை கொடுக்க முடியும் அப்படின்ற கேள்வியும் அங்க எழும். அப்ப அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும், இரட்டை இலை சின்னம் 2 பேருமே ஒரு ஓட்டுல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, 2 பேரும் தனித்தனியா இருக்கிறீங்க, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்தா ரெட்டலையை கொடுப்போம், இல்லைன்னா ரெட்டலையை முடக்குவோம். அப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது நிலவுகிறது. அதை நோக்கிதான் இப்ப அதிமுகவும் பயணிச்சிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய சட்ட விதிகளுக்கு முரணாதான் செயல்படுறாரு. அவரா ஒரு போலியா ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாரு. அந்த பொதுக்குழுவுல வந்து கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்னு பாராம கட்சியை விட்டு நீக்குறாரு. அதுவே வந்து சட்டவிரோதமா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த ஒற்றை ஓட்டுல இரட்டை தலைமை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனுடைய பதவிக்காலம் வந்து 2026 டிசம்பர் வரைக்குமே இருக்கும்போது அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளரா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இன்று வரை வந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துல அந்த பதில் மனு தாக்கல் பண்ணும்போதும் அதைத்தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல நிக்காத பட்சத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை நாடி எங்களுக்கு அந்த இரட்டை இலை சின்னத்தை கொடுங்க, நான் தான் ஒருங்கிணைப்பாளர், நான் வந்து தேர்தலில் வந்து போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. சின்னமும் வந்து ஐயா ஓபிஎஸ் பக்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல இரட்டை இலை சின்னத்தை வச்சு நான் வந்து புறக்கணிச்சாரோ, தோல்வியை தவிர்க்கிறதுக்காக புறக்கணிச்சாரோ, அதே மாதிரி இந்த முறையும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல நமக்கான செல்வாக்கு இருந்தாலும் நின்றாலும் வந்து தோத்து போயிருவோம், ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நொண்டிச்சாக்க சொல்லி அவர் தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. இந்த முறை தேர்தல் ஆணையம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இரட்டை இலை சின்னத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நன்றி மோகன். நன்றி.